மாங்காய்ப்பால் உண்டால் தேங்காய்ப்பால் எதற்காக? குதம்பை சித்தர் பாடலின் மறைபொருள் விளக்கம். குரு மாணவி உரையாடல் வடிவில். ஆசானே, வணங்குகின்றேன். இன்று குதம்பை சித்தரின் பாடல் ஒன்றை படித்தேன். எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கிறது. சித்தர்கள் என்றாலே தீவிரமான யோக ஞான கருத்துக்களை கூறும் பாடல்களை பாடியவர்கள் என்று நினைத்தேன். ஆனால் குதம்பை சித்தர் வெறுமனே எதுகை மோனைக்காக வார்த்தைகளை கோர்த்து விளையாட்டாக பாடியிருக்கிறாரே. ஆசீர்வாதம் காக்கை பாடினி, நீ எந்த பாட்டை பற்றி சொல்கிறாய்? இதுதான் குருவே. மாங்காய் பாலுண்டு மலை மேலிருப்போர்க்கு தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய், தேங்காய் பால் ஏதுக்கடி. குருவே, என்ன இது? மாங்காய் பாலாம், அதை மலைமேல் இருப்பவர்கள் குடிக்கிறார்களாம். அவர்களுக்கு தேங்காய் பால் தேவையில்லையாம். இது என்ன ஊட்டச்சத்து உணவு குறிப்பா? மாங்காய் என்று மேலே வந்ததால் தேங்காய் என்று கீழே எதுகை அமைத்து சும்மா பாடிவிட்டது போல் அல்லவா இருக்கிறது? காக்கை பாடினி, சித்தர்கள் அர்த்தமற்ற சொற்சேர்க்கைகளை எழுதியவர்கள் அல்லர். மனிதனை இறைவனோடு இணைக்கும் அமரத்துவ குறிப்பை எழுதியவர்கள். சித்தர்கள் தங்களுக்கு தெரிந்த மாபெரும் யோக ரகசியங்களை தகுதியுடையவர்கள் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவற்றை புதிரான பூடகமான வார்த்தைகளில் மறைத்து வைத்தார்கள். அதற்கு பெயர்தான் பரிபாஷை, அதாவது ட்வைலைட் லாங்குவேஜ். நீ நினைப்பது போல இதில் வரும் மாங்காய், தேங்காய், மலை எதுவுமே வெளியே உள்ள பொருட்கள் அல்ல. எல்லாமே உனக்குள்ளே இருக்கும் சூட்சுமங்கள். அப்படியா குருவே? அப்படியானால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் இருக்கும் அந்த மறைபொருளை எனக்கு விளக்க முடியுமா? யாரையோ குதம்பாய் என்று கூப்பிட்டு பாடுகிறாரே, முதலில் அந்த குதம்பை யாரென்று சொல்லுங்கள் குருவே. குதம்பை என்பது பழங்காலத்தில் பெண்கள் காதில் அணியும் ஒரு வகையான காதணி. குதம்பாய் என்றால் குதம்பை அணிந்தவளே என்று பொருள். குதம்பை அணிந்த ஒரு பெண்ணை பார்த்து பாடுவது போல இந்த சித்தருடைய பாடல்கள் எல்லாம் அமைந்ததால் இவருக்கு குதம்பை சித்தர் என்று பெயர் வந்தது. இவ்வாறு ஏதாவது ஒரு பெண்ணை கற்பனையாகவோ அல்லது உண்மையாகவோ முன்னிலைப்படுத்தி அவளுக்கு கருத்து கூறுவது போல பாடுவது ஒரு இலக்கிய மரபு. இதனை மகடு முன்னிலை என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒரு நாலடியார் பாடலை பார். இடம்பட மெய்ஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் அடங்கார் தடங்கண்ணாய், உப்போடு நெய்பால் தயிர்காயம் பெய்தடினும் கைப்பரா பேச்சுரையின் காய். இந்த செய்யுளில் தடங்கண்ணாய், விசாலமான விழிகளை உடைய பெண்ணே என்பது மகடு முன்னிலை. நீதி நூல்கள், இலக்கண நூல்கள், ஜோதிட நூல்கள் போன்றவற்றில் இத்தகைய மகடு முன்னிலை பாடல்கள் நிறைய உண்டு. பக்குவமடைந்த ஒரு ஜீவாத்மாவை பெண்ணாக உருவகம் செய்து மகடு முன்னிலையாக்கி குதம்பை சித்தர் பாடியிருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி துருவே, குதம்பாய் என்று யாரை கூறுகிறார் என்று புரிந்து கொண்டேன். அடுத்து மலைமேல் இருப்போர் என்று கூறுகிறாரே, மலைமேல் இருப்போர் மாங்காய்பால் உண்பதால் அவர்களுக்கு தேங்காய்பால் தேவையில்லை என்று கூறுகிறார். யார் அந்த மலைமேல் இருப்போர்? இமயமலை, கைலாயமலை, சதுரகிரி மலை, கொல்லிமலை, குடகுமலை போன்ற மலைகளில் தவம் செய்பவர்களை சொல்கிறாரா? இல்லை, சித்தர் சொல்லும் மலை வெளியே இல்லை. உன் உடலில் உள்ள முதுகெலும்பை பார். அது ஒரு மலைத்தொடர் போல நேராக மேலே செல்கிறதல்லவா? அந்த முதுகெலும்பின் வழியே குண்டலினி சக்தியை எழுப்பி தலை உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும். உன் தலையின் உச்சிப்பகுதி இருக்கிறதல்லவா? அதை யோக சாஸ்திரத்தில் சகஸ்ராரம் என்று சொல்வார்கள். 1000 இதழ் தாமரை என்று அர்த்தம். மனித உடலிலேயே மிக உயர்ந்த சிகரம் அதுதான். யார் ஒருவர் தியானத்தாலும் வாசியோகத்தாலும் தன் குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி அந்த உச்சி சிகரமான சகஸ்ராரத்தில் நிலைநிறுத்துகிறாரோ அவர்தான் மலை மேலிருப்பவர். ஆஹா, மலையை தேடி வெளியே போக வேண்டாம், நம் தலை உச்சிதான் அந்த கைலாய மலை என்கிறாரா? எவ்வளவு பெரிய ரகசியம்!
மலை புரிந்தது குருவே. சரி, மாங்காய்பால் உண்டு மலை மேல் இருப்பவர், அதாவது அந்த மலை மேல் இருப்பவர்கள் மாங்காய்பால் உண்பவர்கள் என்று சொல்கிறார். மலை என்பது குறியீடாக வந்தது போலவே மாங்காய்பால் என்பதும் குறியீடாகத்தான் வந்திருக்கும் என்பது தெரிகிறது. ஆனால் அது எதை குறிக்கிறது என்றுதான் தெரியவில்லை. மாங்காய்பால் பற்றி விளக்குங்கள் குருவே. ஒரு யோகி தன் குண்டலினி சக்தியை தலை உச்சிக்கு கொண்டு செல்லும்போது அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். தலையின் உட்பகுதியில், அதாவது பீனியல் கிளாண்ட் பகுதியில் ஒரு வகையான திரவம் சுரக்கும். அதை சித்தர்கள் அமிர்தம் அல்லது அமுதம் என்று சொல்வார்கள். சித்தர் இலக்கியங்களில் சோமபானம், காயாப்பால், கரவாப்பால், சந்திர அமிர்தம், தேன், கள் என பல்வேறு குறியீட்டு சொற்களால் இந்த உச்சி அமுது உரைக்கப்படுகிறது. அந்த அமிர்தம் தொண்டை குழிக்குள் இறங்கும்போது அது தேனை விட சுவையான மாங்கனியை விட பல மடங்கு இனிப்பாக இருக்கும். அதை உண்டால் பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, நரை திரை மூப்பு வராது, சோர்வே இருக்காது. எந்நேரமும் ஒருவிதமான பரமானந்த போதையில் திளைத்திருப்பார்கள். அந்த தெய்வீகமான அமிர்தத்தை தான் குதம்பை சித்தர் பரிபாஷையில் மாங்காய்பால் என்று குறியீடாக சொல்கிறார். மா காயப்பால் என்பதுதான் சேர்ந்து திரிந்து மாங்காய்பால் ஆயிற்று என்று சொல்வார்கள். காயம் என்றால் உடல் என்று பொருள். எனவே மா காயப்பால் என்பது மேலான உடம்பின் பாலாகிய அமுதம் என்று அர்த்தமாகிறது. சாவாதிருந்திட பால்கர, சிரம் தன்னில் இருந்திடும் பால்கர என்று இடைக்காட்டு சித்தர் பாடுவதும் இதைத்தான். நிறுத்துமே கபாலத்தின் வாசலாக நிட்காங்கமானதொரு அமிர்தம் அப்பா, பொறுத்துமே துளி துளியாய் வீழும் பாரு என்று அகத்தியர் 12,000 நூலில் சொல்லப்படுவதும் இதுதான். திருமூலர் ஊன் ஊரல் பாயும் உயர்வரை உச்சிமேல் வானூரல் பாயும் வகையறி வாரில்லை என்று சொல்வதும் இதைத்தான். குருவே, உடம்பிற்குள் இப்படி ஒரு அமிர்தம் சுரக்குமா? அதை அடைந்தவன் பாக்கியசாலிதான். இப்போது மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்போர் யார் என்று நன்கு புரிந்துவிட்டது ஆசானே. அப்படி மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் ஏதுக்கடி என்று கேட்கிறாரே, ஏன்? தேங்காய்பால் என்பது இங்கே எதை குறிக்கிறது தெரியுமா? கள், கஞ்சா, அபினி போன்ற போதை வஸ்துக்களை. போதை வஸ்துக்களையா? அதற்கும் யோகிகளுக்கும் என்ன சம்பந்தம்? புரியவில்லை குருவே. இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நம் நாட்டில் தெரியும் சாமியார்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டில் காவி உடை கட்டியவர்கள், காவியே இல்லாத சாமியார்கள் என்று எத்தனையோ பேரை காண்கிறோம். அவர்களில் உண்மை துறவிகள் மிகச் சிலர்தான். பெரும்பாலோனோர் ஆத்மீக நோக்கமில்லாத வெறும் பிச்சைக்காரர்கள் அல்லது போலி சாமியார்கள். இவர்களை நீ எங்காவது கவனித்திருக்கிறாயா? சிலர் கஞ்சா குடித்து புகை விடுவார்கள், சிலர் பங்கி அடித்து மயங்கி கிடப்பார்கள், இன்னும் சிலர் கள் குடித்து உருளுவார்கள். ஆமாம் குருவே, நான் கூட பார்த்திருக்கிறேன். சாமியார்கள் ஏன் இப்படி போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்று எனக்கு தோன்றும். அவர்களிடம் போய் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாமா கஞ்சா குடிக்கிறோம், இந்த கட்டை குடிக்கிறது. கஞ்சா குடித்தால் கடவுளை காணலாம் என்பார்கள். கள்ளை குடிப்பது நாம் சித்தத்தை நிறுத்தி சிவனை காணத்தான் என்று வேதாந்தம் பேசுவார்கள். இவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கு காரணம் மனம் கடந்த ஒருவித மயக்க நிலையை அனுபவிப்பதற்குத்தான். உண்மையான யோகிகள் குண்டலினி சக்தியை மேலேற்றி சமாதி நிலையில் பெறக்கூடிய மனம் கடந்த அனுபவத்தை இந்த போலி சாமியார்கள் கஞ்சா, அபினி, கள் மூலமாக பெற முயற்சிக்கிறார்கள். மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது குருவே. யோக அனுபவமும் போதை அனுபவமும் ஒன்றா? நிச்சயமாக ஒன்றல்ல. ஆனால் சிலர் குறுக்கு வழியில் யோக அனுபவத்தை பெறுவதற்காக போதை வஸ்துக்களை பயன்படுத்துவார்கள். இரண்டிலும் வரக்கூடிய விளைவு வெவ்வேறு. யோகி ஆத்ம அனுபவ ஆனந்தத்தை பெறுகிறான். போதை ஆசாமியோ ஒருவிதமான மயக்க கிறக்கத்தை அடைகிறான். யோகியின் உயிராற்றலும் உடற்சக்தியும் மேம்படுகின்றன. போதை ஆசாமியின் உயிராற்றலும் உடற்சக்தியும் படிப்படியாக மங்குகின்றன. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டது என்று சொல்வார்களே, அது இந்த போலி யோகிகளுக்கு பொருந்தும்.
யோகிகளைப் போல தங்களை பாவித்துக் கொண்டு போதை வஸ்துக்களை நுகர்ந்து தாங்களும் யோக அனுபவத்தை அடைந்ததாக நினைத்துக் கொள்கிறார்கள். சில மோசக்கார சாமியார்கள் யோக பயிற்சி வகுப்புகள் நடத்தி சமாதி அனுபவத்தை காட்டுவதாக சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் பயிற்சியாளர்களை அவர்கள் அறியாதபடி போதை மருந்துகளை உட்கொள்ள வைத்து விடுவார்கள். இந்த அப்பாவி பயிற்சியாளர்களும் அந்த போதையையே சமாதி அனுபவமாக கருதி ஏமாறிக் கொண்டிருப்பார்கள். இது தற்கால நடப்பு. யோக அனுபவத்திற்கு மாற்றாக கஞ்சா, அபின் போன்றவற்றை சிலர் பயன்படுத்தும் வழக்கத்திற்கு எதிராகத்தான் குதம்பை சித்தரின் வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. புரிகிறது குருவே. கடினமான யோக பயிற்சியின் மூலம் குண்டலினி சக்தியை மேலேற்றி உச்சியின் அமுதப்பாலை பருகியபடி சமாதி நிலையில் இருக்கின்ற உண்மையான யோகிகளுக்கு போலி சாமியார்கள் பயன்படுத்தும் போதை வஸ்துக்கள் எதுவும் தேவையில்லை என்று குதம்பை சித்தர் கூறுகிறார். அதையே அவர் மாங்காய்பால் உண்பவர்களுக்கு தேங்காய்பால் தேவையில்லை என்று உருவகமாக குறிப்பிட்டிருக்கிறார். சரிதானே? இதே கருத்தைத்தான் கஞ்சா அபினுடன் கள்ளுண்டு வாடாமல் பஞ்சாமிருதம் பருகுவதும் எக்காலம் என்று பத்ரகிரியாரும் பாடியிருக்கிறார் என்று கருதுகிறேன். என் ஒப்பீடம் சரிதானே? மிக சரி காக்கைப்பாடினி, பாராட்டுகிறேன். இந்த தேங்காய்பால் என்பதற்கே இன்னும் இருவிதமாக பொருள் கொள்ளவும் இடமிருக்கிறது. தேங்காய்பால் என்பதற்கு கள் முதலிய போதை வஸ்துக்கள் என்று ஒரு பொருள் கூறியிருக்கிறீர்கள். இன்னும் 2 பொருளா? சொல்லுங்கள் ஆசானே, தெரிந்து கொள்கிறேன். பணம், பதவி, காமம், புகழ், சுவையான உணவு, கேளிக்கை போன்ற உலக இன்பங்களையே தேங்காய்பால் என்று சித்தர் குறியீடாக சொல்லியிருக்கிறார் என்று கொள்ளலாம். இந்த உலக இன்பங்கள் சுவையாகத்தான் இருக்கும். ஆனால் இவை தற்காலிகமானவை. இன்று இனிக்கும், நாளை புளிக்கும். ஆனால் மாங்காய்பால், அதாவது ஆத்ம அமிர்தம் என்பது நிரந்தரமானது, எந்த கவலைக்கும் இடமில்லாதது. அந்த இன்பத்தோடு ஒப்பிடும்போது இந்த உலக இன்பங்கள் மிக மிக அற்பமானவை. இப்போது சித்தர் கேட்கிறார், தலையின் உச்சிமலைக்குச் சென்று அங்கே சுரக்கும் ஆத்ம அமிர்தமாகிய மாங்காய்பாலை குடித்து பேரானந்தத்தில் திளைத்திருக்கும் ஒரு யோகிக்கு இந்த சாதாரண உலக இன்பங்கள் என்ற தேங்காய்பால் எதற்கடி என்று கேட்கிறார். ஆஹா, எவ்வளவு பெரிய ஒப்பீடு! ஒரு மாபெரும் அரண்மனையில் அமர்ந்து அறுசுவை உணவு சாப்பிடுபவன் சாலையோரத்தில் கிடைக்கும் பழைய கஞ்சிக்கு ஆசைப்படுவானா என்று கேட்பது போல இருக்கிறதே. மிக சரியாக பிடித்துவிட்டாய் காக்கைப்பாடினி. பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் இதையேதான் சொல்கிறார். ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. அதாவது, மிக உயர்ந்த இன்பத்தை, சுப்ரீம் டேஸ்டை ருசித்துவிட்ட ஒருவனுக்கு சாதாரண இன்பங்களின் மீதான சுவை தானாகவே செத்துப் போய்விடும். அவனைப் போய் மகிழ்வுந்து வாங்கிக் கொள்கிறாயா, மதிப்புமிக்க பதவி வாங்கிக் கொள்கிறாயா என்று கேட்டால் அதெல்லாம் எனக்கு எதற்கெடி என்றுதான் கேட்பான். குருவே, இது என் உள் ஒரு புதிய திறப்பை ஏற்படுத்துகிறது. பொதுவாக பெரியவர்கள் உலக இன்பங்களை விடு, ஆசையை விடு, பற்றை அறு என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அது நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் குதம்பை சித்தர் ஆசையை விட சொல்லவில்லை. உயர்ந்ததை ருசித்துப் பார், தாழ்ந்தது தானாகவே உன்னை விட்டு போய்விடும் என்கிறார். சரிதானே? உன்னுடைய இந்த புரிதலுக்கு 1000 பொன் பரிசளிக்கலாம் காக்கைப்பாடினி. அதுதான் ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட ரகசியம். இருட்டில் கையில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை பிடித்துக்கொண்டு ஒருவன் நிற்கிறான். அதை யாராவது பிடுங்க வந்தால் சண்டை போடுகிறான். திடீரென்று அங்கே சூரியன் உதயமாகி எங்கும் வெளிச்சம் வந்து விடுகிறது. இப்போது அந்த மெழுகுவர்த்தியை அவன் என்ன செய்வான்? அவனாகவே அதை கீழே போட்டு விடுவான். அது அவனுக்கு தேவையே இல்லையே. அதுதான் மெழுகுவர்த்தி தேங்காய்பால், அதாவது உதக இன்பம். சூரியன் மாங்காய்பால், அதாவது ஆத்ம ஞானம். உலக இன்பங்களை விட்டுவிடு என்று கட்டாயப்படுத்தினால் யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் அந்த இறைவனின் பேரானந்தத்தை ருசிக்கத் தொடங்கிவிட்டால் இந்த பணம், பதவி, புகழ் எல்லாமே ஒரு தூசியாகத் தெரியும். தானாகவே பற்றின்மை வந்துவிடும். இந்த தத்துவத்தைத்தான் குதம்பை சித்தர் அத்துணை எளிமையாக
2 வரிகளில் ஒரு கிராமத்துப் பாட்டு போல பாடிவிட்டார். ஆனால் குருவே, ஆத்ம சுகமாகிய அந்த மாங்காய் பாலை உண்பது என்பது அவ்வளவு சுலபமாக தெரியவில்லையே. குண்டலினி சக்தியை மேலேற்றி ஒவ்வொன்றாக 6 ஆதாரங்களை கடந்து சகஸ்ராரத்தை அடைந்து அமுத நிலையை தாக்கி சந்திரப்பாலை வழிய வைத்து அதை உள்நாக்கிற்கு கொண்டு வந்து, அப்பப்பா, அதன் பின்பல்லவா அதன் ருசியை அறிய வேண்டும். இதெல்லாம் நடக்கக்கூடியதா என்ன? காக்கைப்பாடினி, ஆன்மீக தத்துவங்களை வெறும் தகவலாக கேட்டுச் சென்று விடாமல் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று யோசிக்கிறாய் பார். அதற்காக உன்னை மெச்சுகிறேன். நீ கேட்ட கேள்வி மிக நல்ல கேள்வி. யோக மார்க்கம் என்பது சுலபமானதல்ல. மற்ற பக்தி ஞான மார்க்கங்களை விட யோக மார்க்கம் சிரமமானது. ஆனால் இந்த சிரமமான மார்க்கத்தில்தான் மக்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. ஆத்ம அனுபவத்தை யோக மார்க்கத்தில் மட்டுமல்ல, பக்தி ஞான மார்க்கங்கள் வழியாகவும் அடைய முடியும். உனக்கு எது இலகுவாகத் தெரிகிறதோ அதை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். தொண்டரடிபொடியாழ்வார், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று பாடுகிறாரே. இதன் கருத்து என்ன? பக்தி அனுபவமாகிய மாங்காய்ப்பாலை பருகிய தமக்கு இந்திர பதவியாகிய தேங்காய்ப்பால் வேண்டாம் என்று சொல்வதாகத்தானே அர்த்தம்? கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழற் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாழும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்கிடை மருதனே என்று அப்பர் பாடுகின்ற பக்தி சுவையின் மேன்மையையும் இந்த மாங்காய்ப்பால் தேங்காய்ப்பால் உருவகத்தோடு பொருத்தி பார்க்கலாம் அல்லவா? எனவே பக்தியும் அதற்கான வழிதான். நான் யார் என்று தன்னை ஆராயும் ஞான மார்க்கமும் அதற்கான வழிதான். உனக்கு எது இலகுவாகத் தெரிகிறதோ அதை நீ கைக்கொள்ளலாம். அது எப்படி குருவே எல்லா மார்க்கங்களும் ஒன்று என்று கூற முடியும்? யோக மார்க்கத்தில் உச்சியில் அமுத கலசத்திலிருந்து ஆத்ம பால் வழியும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மற்ற மார்க்கங்களில் பால் பற்றி எதுவும் கூறப்படவில்லையே. நன்கு கேட்டாய் காக்கைப்பாடினி. யோக மார்க்கம் உடலையே மையப்படுத்தி பயிலப்படுவது. எனவே ஆத்ம அனுபவத்தையும் உடலுக்குள் குறிப்பிட்ட நிகழ்வாக, அதாவது உச்சியில் அமுதப்பால் வழிவது போலவோ இதயத்தில் ஒளி தோன்றுவது போலவோ வேறு விதமாகவோ உணர்கிறார்கள். ஆனால் பக்தி மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் உடல் ஒரு பொருட்டல்ல. எனவே அவர்களது ஆத்ம அனுபவம் உடம்பை கடந்ததாக இருக்கிறது. ஆத்ம அனுபவம் என்ற அடிப்படையில் எல்லாம் ஒன்றுதான். எந்த மார்க்கத்தில் பயணித்தாலும் முடிவில் அனுபவிப்பது ஆத்மானந்தத்தைத்தான். நன்றாக புரிகிறது குருவே. தேங்காய்பால் என்பதற்கு 3ஆவதாக ஒரு பொருள் இருக்கிறது என்றீர்களே, அதையும் அறிய விரும்புகிறேன் ஆசானே. உச்சிப்பால் சுரக்கத் தொடங்கியதும் யோகிகளுக்கு பசி இல்லாமல் போய்விடும். உடல் ஜீவித்திருப்பதற்கான சக்தியை அந்த அமுதப்பாலே கொடுத்துவிடும். எனவே வெளி உணவுகள் எதுவும் உட்கொள்ள தேவையிருக்காது. அவ்விதம் அன்னாகாரம் இல்லாமல் பல நாட்கள் பல மாதங்கள் ஆத்ம நிஷ்டையிலேயே அந்த காலத்தில் பல யோகிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளி உணவு தேவையில்லை என்பதைத்தான் தேங்காய்ப்பால் ஏது கெடி என்று சித்தர் சொல்வதாக ஒரு உரை காணலாம். இப்படி உரை காணும்போது தேங்காய்ப்பால் என்பது உணவு பதார்த்தங்களுக்கான குறியீடாக வந்திருப்பதாக கொள்ள வேண்டும். அற்புதம் குருவே. இந்த பாட்டு வரிகளை பல பரிமாணங்களில் விளக்கிவிட்டீர்கள். சித்தர்களின் ஒவ்வொரு பாட்டும் ஒரு மாபெரும் கடல் என்று இன்று உணர்ந்து கொண்டேன். மாங்காய் பாலுண்டு மலை மேலிருப்போர்க்கு தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் ஏதுக்கடி. மலை தலையின் உச்சி சஹஸ்ராரம். மாங்காய்ப்பால் யோகிகள் ருசிக்கும் ஆன்ம அமிர்தம் பேரானந்தம்.
தேங்காய்பால், கள், கஞ்சா முதலிய போதை வஸ்துக்கள் அல்லது சாதாரண உலக இன்பங்கள் அல்லது உண்ணும் உணவுகள். உச்சியின் அமுதப்பால் பருகும் உண்மையான யோகிகளுக்கு சில போலி யோகிகள் பயன்படுத்தும் கஞ்சா அபின் போன்ற போதை வஸ்துக்கள் தேவையில்லை என்பது ஒரு பொருள். ஆத்ம இன்பத்தை அறிந்தவர்களுக்கு உலக இன்பங்கள் தேவைப்படா என்பது மற்றொரு பொருள். அமுதப்பால் மூலம் பசி தாகம் இல்லாமல் போய்விடுவதால் வெளி உணவுகள் தீவிர யோகிகளுக்கு அவசியமில்லை என்பது இன்னொரு பொருள். இனி நான் இந்த பாட்டை கேட்கும் பொழுதெல்லாம் இதில் உள்ள சூட்சுமமான அர்த்தங்கள் என் நினைவில் தோன்றி குதம்பை சித்தரை ஆத்மார்த்தமாக நான் வணங்கும்படி செய்யும். நீங்கள் இதன் அர்த்தம் சொல்லி என்னை தெளிவுறுத்தியமைக்கு என் சிரம்தாழ்ந்த நன்றிகள். மகிழ்ச்சி காக்கை பாடினி. ஏதாவது ஒரு மார்க்கத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு அந்த மாங்காய் பாலை நீயும் ருசிக்க என் வாழ்த்துக்கள். சிவாய நம. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.